அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த இஎல்ஓ ரேட்டிங்ஸ் ஆர் இலோ ரேட்டிங் பாயிண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் விச் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இஎல்ஓ ரேட்டிங் அப்படிங்கிறது செஸ்ல தான் இந்த மாதிரியான ரேட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி செஸ்ஸோட இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இப்போ ஃபுட்பால்னா ஃபீஃபா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி செஸ்ஸுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபிடே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த செஸ் அப்படிங்கிற நேமே வராது. அந்த மாதிரி வந்தாலே செஸ் தான் அது. சரியா? ஸோ செஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இந்தியாவோட 86th கிராண்ட் மாஸ்டரா இப்போ யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்.ஆர். ஸ்ரீஹரி அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. சரியா? எல்.ஆர். ஸ்ரீஹரி. ஓகேவா? அடுத்தது. ஹூ ரிலீசஸ் தி வேர்ல்ட் எக்கனாமிக் சிச்சுவேஷன் அண்ட் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் எக்கனாமிக் சிச்சுவேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. சரியா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டோட ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி அப்படின்னு சொல்லி யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி அப்படின்னா அது இந்தியா தான். சரியா? அடுத்தது, விச் கண்ட்ரி டஸ் தி 2025 வேர்ல்ட் ஃபுட் பிரைஸ் லாரெட் மேரி ஏஞ்சலா ஹங்க்ரியா பிலாங் டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மேரி ஏஞ்சலா ஹங்க்ரியா அப்படிங்கிற இவங்களுக்கு. சரியா? ஸோ இவங்க ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட். ஓகே, ஸோ மைக்ரோபயாலஜிஸ்ட் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேசிலை சேர்ந்தவங்க. சரியா? ஸோ வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் லாரெட் ஃப்ரம் பிரேசில் யாருன்னா மேரி ஏஞ்சலா ஹங்க்ரியா அப்படிங்கிறவங்க. அடுத்தது, with which country's academic institutions has Jamia Millia Islamia suspended all MOUs citing national security concerns அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜமியா மிலியா இஸ்லாமியா அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, நமக்கு நியூ டெல்லியில இருக்கு. ஸோ இந்தியாவோட நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டர்க்கி கூட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் நமக்கு இந்த பஹல்காம் அட்டாக்க்கு அப்புறமா நெறையா யுனிவர்சிட்டீஸ் அந்த எம்ஓயூஸ கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்டின்னா, நமக்கு டர்க்கி மேட் ட்ரோன்ஸ தான் வந்து பாகிஸ்தான் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க இந்த பஹல்காம் அட்டாக்ல. ஐ மீன் அதுக்கப்புறமா நடந்த ஆப்பரேஷன் சிந்தூரோட ரிட்டாலியேஷன்ல. ஸோ அதனால டர்க்கி கூட இருக்கக்கூடிய எம்ஓயூஸ எல்லாரும் கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? லாஸ்ட்டா, கியான் பாரதம் மிஷன் இஸ் ரிலேட்டட் டூ அப்டின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கியான் பாரதம் மிஷன். ஸோ இந்த மிஷன் எதோட ரிலேட் ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமென்டேஷன் ஆஃப் மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நமக்கு 2003ல பார்த்தீங்கன்னா, நேஷனல் மேனுஸ்கிரிப்ட்ஸ் மிஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதோட ஒரு ரீவாம்ப்டு வெர்ஷன் தான் இந்த கியான் பாரதம் மிஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.